கைஸ் நீ நம்ம மூவியில் கேஷ் ஹீரோ படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். இந்த சீரிஸோடைய ஹீரோ ஒரு வித்தியாசமான சக்தி இருக்கும் அவர்கிட்ட ஒரு பணத்தை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுவார். நிறைய டேலண்டான ஆள், கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு கதாநாயகன் மாதிரி. அந்தளவுக்கு இவருடைய டேலண்ட் இருக்குது. ஆனால் பணம் வேணும். அதற்காகவே இவர் வேலைக்கு போவார், பணம் சம்பாதிப்பார். அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு மக்களுக்கு ஏதோ செய்யணும் அப்படின்னு நினைப்பார். இவர் இதே மாதிரி ஒரு கேங் ஒன்று இருக்கும். அந்த கேங்கில் போய் சேருவார். அவங்க அப்படியே இருப்பாங்க. இன்னொருத்தர் இவங்களெல்லாம் அழிக்கிறதுக்காகவே வில்லன் டீம் இருக்கும். இப்போ அந்த வில்லன் டீம் நம்ம ஹீரோக்களை அழிச்சாங்களா இல்லையா, இவங்ககிட்டருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, இறுதியிலே என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோடைய கதை. இந்த சீரீஸோட பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி, லவ் இதெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. குறிப்பாக ஹீரோடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. அவர்கிட்ட இருக்கிற அந்த சக்தி வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா எத்தனையோ படங்கள் இந்த மாதிரி பார்த்துருப்போம். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலில் சொல்லியிருக்காங்க. எமோஷன் நல்லா ஈஸியாக கனெக்ட் ஆகுது. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு 3 எபிசோட் நல்லா காமெடியாகவே கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு நல்லா ஸ்பீடாக இருக்குது. எந்த இடத்துலையும் போர் அடிக்கல, நல்லா என்கேஜாக வச்சுருக்காங்க. நிறைய சீன்ஸ் ரசிக்கிற மாதிரி இருக்குது. சீரிஸோட வியூஜியம் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி சூப்பரான ஒரு சொல்லப்பட்ட கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. டூரேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் முடிச்சிருக்கலாம். மற்றபடி காமெடி, ஒரு எமோஷன் சீன்ஸ் நல்லா கனெக்ட் ஆகலை. இந்த மிடில் வர போர்ஷன் எபிசோடெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்குற மாதிரி இருக்குது. இந்த சீரிஸில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதை நான் ஃபேமிலியை தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொல்கிறாங்கன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.